أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை உங்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு 4 பேர் பதில் சொல்லியிருந்தீர்கள். 2 ஆண்களும் 2 பெண்களும். எல்லாமே நல்ல அழகான பதில், நல்லபடி கூறியிருந்தீர்கள். ஒரே பதிலாக இருந்தாலும் நீங்கள் அனைவரும் 4 பேரும் யாரையும் பார்த்து காப்பி அடிக்காமல், இன்னொருத்தரை பார்த்து எதுவும் சொல்லாமல் நீங்களே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயத்தை கண்டுபிடிச்சு பேசியிருந்தீர்கள். மிக்க மகிழ்ச்சி. இப்படிதான் குர்ஆன் ஓதணும். உதாரணத்திற்கு, குர்ஆன் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று கேட்டிருந்தேன். சிராஜ் சாக சொல்லியிருந்தார்கள், மனிதர்களுக்கு சொல்லியிருந்தார்கள். சரியான பதில். சரி, மனிதர்கள் என்றால் யாரா இருக்கும் என்று ஹுஷ்மா என்ற பெண்ணு 3 மதத்தினர்கள், யாராரு? யூதர்கள், கிறிஸ்தவர்கள், சிலை ஆராதனை செய்பவர்கள் என்று எழுதியிருந்தார்கள். கரெக்ட். அதை காப்பிடிக்காம அழகான முறையில் பதில் வந்துச்சு. அதற்கு பின்னர் சாஜிதா என்பவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்தான், ரசூல் மனிதர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லியிருந்தார்கள். மிக அருமையான பதில். ஆக 3 பேரும் 3 கோணத்தில் அழகாக சிந்தித்து பதில் சொல்லியிருந்தீர்கள். இப்படிதான் குர்ஆன் ஓதணும். பின்னர் சலாம் யார் கூற முடியும் என்று கேட்டிருந்தேன். அதற்கு நசீர் அவர்கள் 3 பேரை சொல்லியிருந்தார்கள். ஒன்று அல்லாஹ் தான் சலாம் கூற முடியும், அவன்தான் கூற முடியும் ஒன்று. 2வது மலக்குகள் கூறுவார்கள் என்று 16:32 நல்லோர்களின் உயிரை வாங்கும் பொழுது சலாமுன் அலைக்கும் என்று கூறுவார்கள் என்று எழுதியிருந்தார்கள். மேலும் நபிமார்களும் சலாம் சொல்லலாம் என்று 6:54 குறிப்பிட்டிருந்தார். நல்ல அருமையான பதில். இதேதான் ஷாஹிதா என்பவர் இப்ராஹிம் நபிக்கு மலக்குகள் வந்து சலாம் கூறியதை அந்த ஆயத்தை எடுத்து காட்டினார்கள். பதிலுக்கு இப்ராஹிம் நபி வலைக்கும் சலாம் என்றும் சொல்லியிருந்தார்கள். மேலும் அல்லாஹ் தான் சலாம் கூறுவான் என்ற ஆயத்தையும் காட்டியிருந்தார்கள். ஆகவே எல்லோரும் நல்ல பதிலை தந்திருந்தீர்கள். நன்றாக ஓதி இருக்கின்றீர்கள் என்று புரிந்து கொண்டேன். மற்றபடி யாரும் பதில் சொல்லவில்லை இந்த விஷயத்திற்கு. இப்பொழுது விஷயம் என்னவென்றால், இந்த 3 பேரை தவிர மற்ற எவரும் சலாமுன் அலைக்கும் கூற முடியாது, ஒரு காலும் முடியாது, சொல்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது. அல்லாஹ்வையும் மலக்குகளையும் நபிமார்களை தவிர மற்ற யாரும் சொல்ல முடியாது. குர்ஆனில் எங்கேயாவது மனிதர்கள் நீங்கள் ஒவ்வொரு சந்திக்கும் போது சலாமுன் அலைக்கும் கூறிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானா? கிடையாது. ரசூல் யாருக்காவது சலாம் அலை சொல்லியிருக்கிறாரா? அப்படி ஆயத்திருக்கின்றதா? கிடையாது. பார்த்துக்கிறங்க. ஒழுங்காக குர்ஆனை ஓதிக்கொண்டே வாருங்கள். இது சாதாரண வார்த்தை கிடையாது.
உண்மையான மூமினாக இருந்து வாழ்ந்து உயிரை போகும் பொழுது மலக்குகள் சலாமுன் அலைக்கும் என்று கூறி உயிரை வாங்கி செல்வார்கள். அப்பொழுதுதான் அந்த மனிதருக்கு சலாமுன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். அப்படி சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, சொர்க்கத்துக்கு நீங்க என்ட்ராமல் நுழையும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு சலாமுன் கூறி வாருங்கள், சொர்க்கத்துக்கு வாருங்கள் என்று கூறி வரவேற்பான். சலாமுன் கௌலன் மிர் ரப்பிர் ரஹீம் என்று 36:58 36:58 அல்லாஹ் சொல்லுவான். அப்பதான் அவனுக்கு தெரியும் சலாமுன் என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம், அர்த்தம், என்ன விஷயத்தை குறிக்கிறது என்று அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரியும். சலாமுன் அலைக்கும் என்று கூறி வரவேற்பார், மலக்கன் வரவேற்பார்கள், அல்லாஹ் வரவேற்பான் சொர்க்கத்தில் நுழையும் மூமின்களுக்கு. இப்பொழுது 6:54 ஒரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது, அதை உங்களுக்கு சொல்லுகின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன சொல்ற 6:54? நபியே, என் வசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் உம்மிடம் வந்தால், என் வசனங்கள் மீது, குர்ஆன் ஆயத்துக்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் உம்மிடம் வந்தால் அவர்களுக்கு சலாமுன் அலைக்கும் கூறுவீராக. இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க தம்பி? யாரா சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த விஷயத்தில், இந்த வார்த்தையில் ஒரு உண்மை, ஒரு விஷயம் இருக்கின்றது. அது என்ன விஷயம் மட்டும் சொல்ல முடியுமா? சரி, பரவாயில்ல, கேட்டுட்டே வாங்க. அல்லாஹ் ரசூலை பார்த்து சொல்றான், என் வசனங்களை ஒழுங்காக ஓதி முழு நம்பிக்கை கொண்டவர்கள் உம்மிடம் வந்தால் சலாமுன் அலைக்கும் என்று கூறுவீராக. அப்படி சொன்னதாக இந்த மனிதரை பார்த்து ரசூல் முஹம்மத் அவர்கள் சலாம் கூறினார்கள் என்று குர்ஆன் எங்கேயுமே இல்லை, பார்த்திருப்பீர்கள். அது ஒரே ஒரு வார்த்தையை ஒழுங்கா படிப்பீர்களேயானால் உண்மை என்ன காரணத்திற்காக கூறவில்லை என்று தெரியும். வந்தால்தான், நல்லா புரிஞ்சுக்கிறங்க, நம்பிக்கை கொண்டவர்கள் வந்தால்தான். ஒருத்தனும் வரல, குர்ஆனை எவனும் ஓதல, புரிஞ்சுக்கிறங்க. ரசூலையே தெருத்து அடிச்சாங்க எல்லாரும், ஏன் குர்ஆன் ஓத போறாங்க? நல்லா புரிஞ்சுக்கிறங்க. அப்படியே உங்க பேச்சை கேட்டு குர்ஆன் ஓதி வந்தாங்கண்டா சலாமுன் அலைக்கும் சொல்லுங்க அல்லாஹ் சொல்லுகின்றான். எவனும் குர்ஆன் தொடவே இல்லையே, ரசூலை எதிர்த்தானே இருந்தாங்க எல்லாரும், தொடலையே, ஓதலையே. எவனும் வரல, ரசூல் யாருக்கு சலாம் கூறவில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சதா? இப்ப புரியுதா? எவன் இன்னைக்கு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரை எவன் இல்லப்பா, எவன் இல்லப்பா. அதுக்காக இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி வீணாக்கிறாதீங்க. இந்த வார்த்தை சலாம் ஒருத்தனுக்கு எப்படி உருவாகும் என்று குர்ஆனில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. சொல்ல கேட்டுக்கிறீங்க, படிங்க, கண்டுபிடிங்க. சொல்லிட்ட விஷயம் சொல்லிட்டேன். ஒரு ஆளுக்கு சலாமுன் அலைக்கும் என்ற வார்த்தையை அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் அடைவதற்கு, அல்லது மலக்களிலிருந்து உங்கள் சலாம் கூறுவதற்கு, உங்களுக்கு சலாம் என்ற விஷயம் உருவாகும், உங்கள் உடம்புல உருவாகும், இருதயத்தை உருவாகும். அது எப்படி உருவாகுது என்று குர்ஆனில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கப்பா. இருக்குது சொல்லிட்டு அவ்வளோதான், போதுங்க. கண்டுபிடிச்சவங்க எப்படி உருவாகுதுன்னு சொல்லி கொடுங்கப்பா. இதனால தான் ரசூல் யாருக்கும் சலாம் சொன்னதும் கிடையாது, அப்படி எவனும் வந்ததும் கிடையாது. அடுத்த லைன், சலாம் கூறுவீராக. அடுத்த லைன், உங்கள் இறைவன் கிருபை செய்வதை தன் மீது கடமையாக்கி கொண்டார். 6:54 தான் படிக்கிற. முதல்ல படிக்கமா, எல்லா இடத்தையும் 6:50 தான் படிக்கிறேன். முதல்ல படிக்க. நம் வசனங்களை நம்பியவர்கள் உம்மிடம் வந்தால் சலாமுன் அலைக்கும்
என்று நபியே நீர் கூறும். உங்கள் இறைவன் கிருபை செய்வதை தன் மீது கடமையாக்கி கொண்டான். நல்லா புரிஞ்சுக்க, உங்கள் மீது கிருபை செய்வதை கடமையாக்கி கொண்டான். அந்த வார்த்தையில பெரும் கிருபை ஒளிஞ்சிருக்கு. அது உங்களுக்கு தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். அந்த கிருபையை உங்களுக்கு தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். அந்த கிருபை வாங்குவதற்கு நீங்கள் படாத பாடுபட வேண்டும். குரானும் கையுமாக இருந்து விஷயத்தை புரிந்து அதன்படி நடந்தால்தான் அந்த கிருபையை அடைவீர்கள். உங்கள் மீது கிருபையை தருவதற்காக அல்லாஹ் காத்துட்டு புரிஞ்சுக்கிறீங்க. சலாம் சாத விஷயம் இல்லை. அவனு அர்த்தம் சொல்றான், சலாம் அர்த்தம் சொல்றான். உங்களில் எவரேனும் அறியாமையினால் ஒரு தீமையை செய்துவிட்டு அதற்கு பின் பாவத்தை விட்டும் திரும்பி திருத்திக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். இப்போ உங்களுக்கு எழுத சொல்லிவிட்டேன், இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தாதீங்க, உங்களால் முடியாது, அதுக்கு லாய்க்கே கிடையாது. நீங்க இப்ப சொல்ற ஆண்டவன் ஒரு பாவத்தை செய்துவிட்டு திருந்திக் கொண்டால் நான் மன்னிச்சிடுறேன். திருப்பி சலாம் அலைக்கும் சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த பிதத்துல வேண்டாம், உருப்படாத காரியத்தை பேசாதீங்க. எதை இன்னும் யோசித்து பேசுங்க. அல்லாஹ் நேற்று வரை செய்ததை மன்னித்து விட்டான். 6:54 முழுமையா தெரிஞ்ச பிறகு மறுபடியும் இந்த வார்த்தைய ஒரு ஆளோ பெண்ணோ யூஸ் பண்ணா உபயோகப்படுத்தினால் இனி அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. அநியாயமா பாவிகளாக ஆகிவிடாதீர்கள். இந்த அழகான மகத்தான வார்த்தை சலாம் என்ற வார்த்தையை கூறி பாழாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். இனி செய்யாதீங்க. சரியா கரெக்டா சொல்றான். இனி செய்யாதீங்கன்னு சொல்றேன். இதரை செஞ்சதை மன்னிச்சிடுறேன், இனி செய்ய வேண்டாம். அதான் சொல்றேன், குர்ஆன் விஷயத்தில் ஒரு வார்த்தைய ஒரு ஆயத்தை நீங்க பேசும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக 1க்கு 10 தான் யோசிக்கிறேன். நீ பேசுறது சரிதானா? இந்த விஷயம் குர்ஆன் இருக்கின்றதா? நான் சொல்வதற்கு ஆதாரமாக இந்த குர்ஆன் ஆயத்து இருக்கின்றதா? நான் சொல்லும் விளக்கம் சரிதானா என்று யோசித்து பார்த்து தான் எழுதவோ பேசவோ செய்ய வேண்டும். வாயில் வந்தவாறெல்லாம் பேசிக்கொண்டும் எழுதி கொண்டு இருக்காதீர்கள். முதல்ல ஓதுங்க. குர்ஆனை ஓத பழகிக்கிறங்க, ஒழுங்காக ஓத பழகிக்கிறங்க. அப்பந்தான் உங்களுக்கு ஏதாவது புரியும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க, நினைச்சிடாதீங்க. ஏன் கேட்டா உங்களுக்கு இன்னும் இந்த குர்ஆனை பின்பற்றி நடக்க விரும்பினால் அந்த குர்ஆனுடைய ஞான விளக்கத்தை அடைந்தால்தான் நீங்கள் பின்பற்றி நடக்க முடியும். இன்று வரை எந்த ஆயத்துக்கு ஞானம் என்றே தெரியாதவர்களுக்கு தெரியாமல் நீ இப்பொழுது ஓதிக்கொண்டிருக்கின்ற என்னைக்கு உங்களுக்கு ஆண்டவன் ஜிக்கரை கற்றுக் கொடுத்து ஜிக்கர் மூலமாக என்னைக்கு நீங்க ஞானத்தை அடைகிறீங்களோ அன்னைக்கு தான் குர்ஆன் ஆயத்து என்னவென்று புரியும், அர்த்தம் என்னவென்று புரியும் உங்களுக்கு. அதுவரை நீங்க ஓதிக்கொண்டிருப்ப எந்த பிரயோஜனம் கிடையாது. சீக்கிரத்துல இது வரும். ஞானத்தை அடைவதற்கு அந்த ஞானமிக்கவன் தூய்மையானவன் ஃபசுப்ஹானல்லஸீ, அந்த தூய்மையானவனை நீங்கள் கண்டு கொண்டு அவனை கேட்டு இந்த குர்ஆனை பின்பற்றுவதற்கு நீங்கள் தூய்மை உடையவர்களாக ஆகதான் முக்கியம். அதில் கண்ணும் கருத்துமாக முதல் இருங்கள். அதில் நீங்கள் பாஸ் பண்ணாதான் குர்ஆனை தொட முடியும். இல்லாவிட்டால் எந்த காலத்தை எந்த பிரயோஜனம் இல்லாம சொல்லி கேட்கிறேன். இப்போ சலாம் என்று 2-3 இடத்து வருது. எல்லா சலாமுக்கும் ஒரே அர்த்தம் நினைச்சிடாதீங்க. எல்லா சலாமுக்கும் ஒரே அர்த்தம் தெரியாது. எல்லாம் ஒரே சலாம் நினைத்திட வேண்டாம். அநியாயம் தர்க்கம் செய்தால், வீண் விவாதம் செய்தால், காஃபிர்கள் உங்களை வீண் விவாதம் செய்தால், நீங்கள் உண்மையான மூமீனாக முத்தகீனாக இருந்தால்தான் அவர்களுக்கு நீ சலாம் கூறிவிடும். உங்கள் வழி உங்களுக்கு, என் வழி எனக்கு என்று கூறி அப்படியே அவர்கிட்ட ஒதுங்கி விடுவீர்களாக என்று அல்லாஹ் கூறுகின்றான்.
அப்படி சொன்னவர்களும் எவனும் கிடையாது. ஏன்னா மூமினும் கிடையாது, தர்க்கம் பண்ண இருக்கிறான். ஆனால் மூமினுக்கு அவங்க சலாம் சொல்ல முடியாது. காரணம் அந்த சலாம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மூமின் தெரியாது. தெரியாததுனால அந்த வார்த்தை கூற முடியாது. அதை புரிஞ்சுக்கிறீங்க. 27, 55, 28, 55 சலாமன் கூறுவீராக வருது. இவர்களை பார்த்து, யாரை பார்த்து? காபிர்கள் அநியாயம் தர்க்கம் செய்தால், வீண் விவாதம் செய்தால் அவர்களுக்கு சலாமன் கூறிவிடும் என்றார். அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியாது. நம்பிக்கை கொண்டவர்கள் உண்மையில வந்தால் சலாம், அந்த சலாம் அர்த்தம் தெரியாது. இது அர்த்தம் ஒரே வார்த்தையா இருந்தாலும் இதுக்கு அர்த்தம் வேறு, அதுக்கு அர்த்தம் வேறு. 27:55 25:63 எடுத்துக்கங்க. 25, 63. இப்போ ஜாக்கிரதையா கவனத்தோட கேட்டுக்கொண்டு வாருங்கள். முக்கியமான விஷயத்தை வேகமா எழுதிக்கிட்டு வரணும். இருக்கா? படிங்க. கேட்டீங்க 23ல 63 25ல 63 எடுத்துக்கோங்க. பார்த்துக்கிட்டே வாங்க. இன்னும் அர்-ரஹ்மானுடைய வணங்குபவர்கள் யார் என்றால் அவர்கள் தாம் பூமியில் பணிவுடன் நடப்பவர்கள். இப்போ அர்-ரஹ்மானை பின்பற்றப்பவர் யார் என்றால் பூமியில் பணிவுடன் நடப்பார்கள். மூடர்கள் அவர்களுடன் பேசி வாதாட முற்பட்டால், முட்டாள் கூட்டத்தினர் தேவையில்லாத பேச்சை பேசி வாதாட முற்பட்டால், தான் வேலை உண்டு, தன் குரான் உண்டு, அதை விளக்க வாழ்க்கை அமைத்து கொண்டு இருக்காமல் தேவையெல்லாம் இன்னொரு பேசுறது, தப்பா பேசுறது, இந்த மாதிரி முட்டாள் கூட்டத்தை பேச முற்பட்டால் சலாம் என்று சொல்லி விலகி போய்விடுவார்கள். சலாம் என்று சொல்லி விலகி போய்விடுவார்கள். போதுமா? அந்த அர்த்தம் தெரியாது. இதுவரை அல்லாஹ்வை வணங்கி உண்மையான மூமினா ஒருத்தன் கிடையாது. அதனால் சொல்வதற்கு அவனுக்கு தகுதியும் கிடையாது. மூடர்கள் முட்டாத்தான் பேசிக்கொண்டு இருப்பார்கள். அதுக்காக நீ சலாம் கூறிவிட முடியாது. சலாம் அர்த்தம் தெரியாது. அர்த்தம் தெரிஞ்சாதான் நீ சொல்ல முடியாது. அந்த சலாம் என்ன அர்த்தம் தெரியாது. ஆகவே ஒன்று 2, 3 சலாம் வருது. அந்த சலாமுக்கு அர்த்தம், இது அர்த்தம் வேற, அது அர்த்தம் வேற. இப்போ சலாமுன் அலைக்கும் என்று கேட்ட கேள்விக்கு யாரா சொல்லுவார்கள் கேட்ட கரெக்டாக சொல்லிட்டீங்க எல்லாரும். சுஜூத் யார் செய்வார்கள் என்று கேட்டேன். அதற்கும் தம்பி நசீர் அவர்கள் 7வது சூராவில் கடைசி ஆயத்தில் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இருப்பவர்கள், வணங்குபவர்கள், அவர் தஸ்பீஹ் செய்வார்கள், சுஜூதும் செய்வார்கள் என்று நசீர் தம்பி எழுதியிருந்தார்கள். சரி, நான் கேட்டது யார் செய்வார் என்று கேட்டேன். சரியான பதில் சொல்லியிருந்தீர்கள். அதே வேற ஆயத்தை பார்த்து ஷாஹிதா என்ற பெண்மணியும் யார் சுஜூத் செய்வார் என்பதற்கு 48:29 அந்த ஆயத்தை எடுத்து படித்து காட்டினார்கள். இதிலிருந்து ஒரு விஷயம் புரிந்து கொண்டேன். எல்லோரும் தான் கண்டுபிடிச்சு எழுதுன்னு எண்ணத்தோடு இருக்கிறீங்களே தவிர உன்னருத்தனை பார்த்து காப்பி அடிச்சு பேசுற எண்ணமே நல்ல யாருக்கும் இல்லை. நல்லா கிருபையால அப்படிதான் ஓதும். 48:29 படிங்க. அதுதான் முஹம்மது அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றார். அவருடன் இருப்பவர்கள் நிராகரிப்பவர்களிடம் கண்டிப்பானவர்கள், தங்களுக்கிடையே இரக்கமிக்கவர்கள், ருக்குவில் இருப்பவர்கள் சுஜூத் செய்பவர்களாகவும் அல்லாஹ்விடமிருந்து அருளையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் விரும்பி வேண்டுபவர்களாகவும் அவர்களை நீர் காண்பீர். ருக்குவில் இருப்பவர்களாகவும் சுஜூத் செய்பவர்களாகவும் அல்லாஹ்விடமிருந்து அவன் அருளையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் விரும்பி வேண்டுபவர்களாகவும் அவர்களை நீர் காண்பீர். இப்ப அந்த ஆயத்துல சுஜூத் இருக்குது.
நசீர் சொன்ன ஆயத்திலையும் சுஜூத் இருக்கு. ஆகவே யார் சுஜூத் செய்வார், இத்தகையோ சுஜூத் செய்வார். இன்னொரு விஷயம், கொஞ்சம் ஆழமான விஷயம். இப்போ அதுக்கு நான் சொல்லுகின்றேன், யார் சுஜூத் செய்ய முடியும், யார் சுஜூத் செய்வார்கள், யார் லாயக்கான ஆள் யார் என்பதை இன்னொரு ஆயத்தை காட்டுகின்றேன். 41:37 41:37 41:37 படிங்க. எடுத்துட்டீங்களா? படிங்க, கேளுங்க. இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவை தாம். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குகிறவர்களாக இருந்தால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சுஜூத் செய்யாதீர்கள். இவற்றை படைத்தவனாகிய அல்லாஹ்வுக்கே சுஜூத் செய்யுங்கள். நீங்கள் அல்லாஹ்வையே, அந்த உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்று முதல் சூறாவில் பார்த்தீர்களே, அப்படி யார் செய்கின்றார்களோ அவனையே நீங்கள் வணங்குபவர்களாக இருந்தால் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே முதல் சூறாவில். அப்படி இருப்பீர்களானால் நீங்கள் சுஜூத் செய்யுங்கப்பா, இல்லாட்டே செஞ்சாது. அந்த உன்னையே என்பது முற்றிலும் அவனிடமே சார்ந்து இருப்பவர்கள், அல்லது அவனுடைய சன்னிதானத்தில் அவனுடைய பக்கத்தில் இருப்பவர்கள். 7:206 படி அல்லது 48:29 படி. அப்படி இருந்தால் நீங்கள் சுஜூத் செய்யலாம். ஆனால் சுஜூத் என்றால் என்ன, சுஜூத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, சுஜூதை எப்படி நிறைவேற்ற செயல்படுத்தும் முறை என்ன என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ அர்த்தத்தை, விளக்கத்தை எழுத முடியாது, பேச முடியாது. இதயத்தால் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் சுஜூத். எப்படி செய்வது? மகத்தான காரியம். சுஜூத் இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இன்னொரு ஆயத்து ஒன்று சொல்லுகின்றேன், அது அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். 84:84 ஏற்கனவே சொல்லிவிட்டேன். 21 84:21 மேலும் அவர்களிடத்தில் குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூத் செய்வதில்லை. அவர்களுக்கு குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர் சுஜூத் செய்வது கிடையாது. ஏன் தெரியுமா? குர்ஆன் ஓதுறதுக்கு ஜிக்ர் வேணும். ஜிக்ர்லேருந்து ஞானத்தை கண்டுபிடிக்கணும். அந்த ஞான விஷயம் தெரிஞ்சால்தான் நீங்கள் சுஜூத் செய்வீர்கள். அதனால குர்ஆன் தெரியாதனால நீங்கள் சுஜூத் செய்யாமல் உட்காந்துக்கிறீங்க. அது என்னன்னே தெரியாது, விளங்காமல் உட்காந்துக்கிறீங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர் சுஜூத் செய்வதில்லை. இப்போ நம்ம யாரும் சுஜூத் செய்வதில்லை. ஏன்னா குர்ஆன் தெரியாது. இந்த வார்த்தை உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான வார்த்தை சுஜூத் இருக்கும். யாருக்கு அர்த்தம் தெரியாது. அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. மாற்று மதத்தினரும் உட்காந்து கேட்டுக்கிறீங்க. இந்த வார்த்தை அவங்களுக்கு மட்டும் யாருக்குமே தெரியாது அர்த்தம். ருக்கு சுஜு அர்த்தம் தெரியாது. ஜிக்ர் ஞானம் இது அர்த்தம் தெரியாது. ஆகவே மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆனை
எல்லா மனிதர்களும் அது எப்படி ஓத வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அப்படி ஓதினால்தான் அல்லாஹ் சொல்லியதை ருக்கு செய்வீர்கள், சுஜூத் செய்வீர்கள், வணங்குவீர்கள், ஜிக்ர் செய்வீர்கள், ஈமான் கொள்வீர்கள். இல்லாட்டி முடியாது. அந்த 21க்கு முன்னால் என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று? இவர்கள் எனவே அவர்களுக்கு என்ன, அவர்கள் ஈமான் கொள்வதில்லை. என்ன ஆச்சு இவங்களுக்கு? இந்த புத்தகத்தின் மீது, இந்த குர்ஆனில் ஈமான் கொள்வதில் நம்பிக்கை கொள்வதில்லை என்று அல்லாஹ் கேட்கிறான். சுஜூத் செய்வதில்லை என்று அர்த்தம் சொல்கிறான். ருக்கு செய்வதில்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்படியாக அல்லாஹ் ஜிக்ர் செய்ய சொன்னால் ஜிக்ர் செய்வதில்லை என்று கூறி, ஏன்னா ஒன்றுமே தெரியாததுனால இன்னைக்கு முழு முட்டாளாக இருக்கிறோம்ப்பா. நம்ம முழு முட்டாளாக இருக்கோம், எதுவுமே தெரியாத முழு முட்டாளாக இருக்கின்றோம். என்ன கண்டுபிடிக்கணுமே, விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமே, நாளைக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாள் கொண்டு இருக்கின்றது. அது எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது, தப்பிக்கிறது, நரகத்தை தப்பிக்கிறது என்ற எண்ணம் இருந்தால்தான் நீங்கள் குர்ஆனை ஓதுவீர்கள். இல்லாவிட்டால் இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்களோ கடைசி மௌத் வர்ற வரை இப்படிதான் இருக்கும். இதுக்கு தனி வேகம் ஒன்று இருக்குது, தனி முயற்சி ஒன்று இருக்குது. அந்த முயற்சியை கை கொண்டால்தான் நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு, அங்கு போய் சலாமுன் என்ற பாக்கியத்தை அடைவதற்கு தகுதியானவர்களாக ஆக முடியும். ஆகவே பரவாயில்ல, எல்லோ நல்லான பதில் சொல்லியிருந்தீர்கள். ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்தேன் யாரால் நல்ல பதில் சொல்லுவார்கள் என்று. நல்ல பதில் சொல்லிவிட்டீர்கள். இப்பொழுது அன்னைக்கு பேசினோம்ல, ஹலால், தையூப், ஹராம், ஹர்ரம் என்று 4 வார்த்தை சொல்லியிருந்தேன். அதில் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கின்றன, அதையும் கொஞ்சம் சொல்லிவிடுகின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ஹலால் ஃபுட்டு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா மக்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹலால் ஹலால் என்றால் ஆகுமாக்கப்பட்டது. இதையெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம், உணவாக ஏற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்காக ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது. பெர்மிஷன் கொடுத்துட்டான், இதெல்லாம் நீ சாப்பிடணும். அதனால் நீங்க சாப்பிட முடியாது. அவன் சொல்லிட்டான்னு கேட்டு கொண்டு உடனே சாப்பிட முடியாது. அதான் முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது. யார் எடுத்தாலும் ஹலால் ஃபுட், ஹலால் ஃபுட், ஹலால் ஃபுட் சொல்லிடுறாங்க. ஹலால் ஃபுட்டுன்னா என்ன புரிஞ்சுக்கிறதுங்க? இதையெல்லாம் நீ சாப்பிடலாம் தம்பி, ஆனா ஒன்னே சாப்பிட முடியாது. இதை தையூப்னு ஒரு வார்த்தை பார்த்துருப்பீங்க. தையூப் என்றால் நேரடியாக எழுதி காட்டியிருந்தேன், பரிசுத்தமான தூய்மையான உணவு. 2வது சூராவில் 168, 2வது சூராவில் 168 பாருங்க. அதில் அரபியில் போட்டிருக்கிறான் ஹலாலுன் தையிபன் வார்த்தை இருக்குது, படிக்கணும். மனிதர்களே, பூமியில் உள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் பரிசுத்தமானவற்றையும் உண்ணுங்கள். அனுமதிக்கப்பட்டவற்றையும், அந்த அனுமதிக்கப்பட்ட உணவை நீங்க பரிசுத்தமாக்கி தான் சாப்பிடணுமே தவிர, இதெல்லாம் சாப்பிட சொல்லிட்டான்னு சொல்லி அவக்காவும் முழுங்க முடியாது. ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். ஷைத்தான் உங்கள் வழியை காட்டிய பிரகாரம் நீங்க பின்பற்ற எல்லாத்தையும் சாப்பிட சொல்லுவான். எப்படியே நீ சாப்பிட முறை ஒன்று இருக்குது, அந்த முறைப்படியே வாழ்ந்துட்டு நீங்க சாப்பிடணும்னு சொல்லுவான். அதை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் ஆவான். நிச்சயமாக உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் ஆவான். இப்ப 2ல 168ல பாத்தீங்க, என்ன பார்த்தீங்க? ஹலாலுன் தையிபன். தையிபன்னா பரிசுத்தமான உணவு. நீங்க பரிசுத்தமான உணவு எப்படி ஆகும் என்றால், நான் சொன்ன உணவை நீ சாப்பிடுவதற்கு முன்னர் அதை தூய்மையாக ஆக்கிக் கொள்வாயாக. இப்போ
6வது சூராவில் 118 சாப்டர் நம்பர் 6 அதில் 118 அது கொஞ்சம் பாருங்க. நீ அவர்களை வேதனை செய்தால் 118 நம்பிக்கை உடையவர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நம்புவோராக இருப்பேன். அல்லாஹ்வின் பெயர் ஜிகிர் செய்வதை புசியுங்கள். ஈமான் கொண்ட இப்போ நீங்க குர்ஆன் மீது ஈமான் நம்பிக்கை கொண்டுட்டீங்க. நீங்க எப்படி சாப்பிடுன்னு கேட்டா அல்லாஹ்வின் திருநாமத்தை பெயரை ஜிக்ர் செய்து, அந்த ஜிக்ர் செய்யும் பொழுதுதான் அந்த உணவு தூய்மையாக ஆகின்றது. இப்பொழுதுதான் அந்த உணவை ஹலாலான உணவை தூய்மையாக்கப்பட்டு இப்பொழுது நீங்கள் உண்கின்றீர்கள், உண்ணுங்கள் என்று சொல்லுகின்றான். இப்போ அவருடைய வசனங்களை தங்கள் நம்புவராக இருந்தார். சரி, இப்போ அடுத்த 120 அடுத்தது நம்பிக்கை உடையவர்கள் நீங்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நம்புவோராக இருப்பேன். அல்லாஹ்வின் பெயர் ஜிகிர் செய்ததை புசியுங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் 119. அடுத்தது 119 படிங்கப்பா. 6ல அதே 6ல 119 உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவற்றில் அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிடாமல் இருக்க என்ன தடை இருக்கிறது? அந்த கூறின் போட்டிருப்பாங்க. அடுத்து அல்லாஹ்வின் பெயரை ஜிக்ர் செய்து அப்படின்னு படிங்க. அல்லாஹ்வின் பெயரை இங்க குர்ஆன் அடிச்சு வர கையை அடிச்சிருக்க மறந்துடுங்க. அப்ப நீங்க எல்லாம் குர்ஆன்ல உடனே கூறி அடிச்சுட்டு ஜிக்ர்னு போட்டுருக்காங்க. அல்லாஹ்வின் பெயரை ஜிக்ர் செய்து அப்புறம் அறுக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிடாமல் இருக்க என்ன தடை இருக்கிறது? அல்லாஹ்வின் பெயரை ஜிக்ர் பண்ணியாச்சு, இன்னுமே அவன் வெயிட் பண்றீங்க? சாப்பிடுங்க. யார் தடுக்க முடியாது? யாரும் தடுக்க முடியாது. சாப்பிடுங்கன்னு சொல்றோம். இப்ப ஜிக்ர் செய்வதின் மூலம்தான் ஒரு பொருள் தூய்மை ஆகின்றது. அர்த்தம் பசி சொல்லுங்க. அடுத்து 6ல 120 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீட்ல போட்டுருங்கப்பா. கொஞ்சம் மீட்ல போட்டுருங்கப்பா. உலக சத்தம் வீட்டு சத்தம் இங்க வருதுப்பா. தம்பி கொஞ்சம் மீட்ல போட்டுக்கிறங்க. அடுத்தது என்ன? 121. அடுத்து 6ல 121. எதன் மீது அல்லாஹ்வின் பெயர் ஜிகிர் செய்யவில்லையோ அதை புசியாதீர்கள். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. எந்த பொருளின் மீது ஆகுமாக்கப்பட்ட ஹலாலான உணவின் மீது ஜிக்ர் செய்யப்படவில்லையோ, நல்லா புரிஞ்சுக்கிறங்க, ஜிக்ர் செய்யப்படவில்லையோ அதனை புசிக்காதீர்கள், சாப்பிடாதீர்கள். பார்த்துக்கிறங்க. ஜிக்ர் எவ்வளவு சக்தியை தான் உங்களை சொல்ல போறோம். என்ன மாதிரி சக்தி இருக்குது, என்ன காரணத்திற்கா என் பேரை சொல்லி என் பேரை ஜிக்ர் செய்து சாப்பிடுங்கள். எந்த செயலா இருந்தாலும் ஜிக்ர் சொல்லியே ஆரம்பியுங்கள், செய்யுங்க. எந்த வேலையா இருந்தாலும். இப்ப சாப்பாடு விஷயத்தை மட்டும் நல்லா சொல்லிட்டு வர்றோம். ஆகவே ஆண்டவனுடைய பெயர் ஜிக்ர் செய்யாதே புசிக்காதீர்கள்.
நிச்சயமாக அது பாவமாகும். அது பாவமான செயலா. தூய்மையான உணவை சாப்பிடாதவன் பாவின்னு சொல்லிட்டான். அந்த தூய்மையான பொருள் எப்பொழுது ஆகும் என்றால், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை நீங்கள் ஜிக்ர் செய்யும் பொழுதுதான் அது தூய்மையாக முடியும். வருதா இல்லையா? இப்போ சரி, இப்போ என்ன காரணத்திற்காக தூய்மையா வந்து சாப்பிடணும்ப்பா? அதுலதான் உண்மை அடங்கியிருக்கின்றது. அதுதான் உண்மை அடங்கியிருக்கின்றது. இப்பொழுது நாம் அனைவரும் அவதிப்படுகிறோம், துன்பப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம். உடம்பில் ஏற்படும் சில விளைவுகளை கொண்டு நீங்க எல்லாம் தெரியும், எல்லாம் சொல்றீங்க, இந்த பொருள் எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, அலர்ஜியா இருக்குது, இந்த பொருள் சாப்பிட்டா ஏதாவது கேள்வி உண்டாகுது, அதை சாப்பிட்டா இப்படியாவது நிறைய பேர் சொல்லுவீங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்க, நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க. அந்த அலர்ஜி ஒவ்வாமை ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு பொருளை சாப்பிட்ட பின்னர் வயிற்று வலிக்குது, நெஞ்சு கரிக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது, இப்படிலாம் சொல்லியிருக்கிறீங்க. அந்த விஷயம் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு பொருளை அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஜிக்ர் செய்து சாப்பிட்டால் உங்களுக்கு வியாதியே கிடையாது, எந்த அலர்ஜியும் கிடையாது. இது சாப்பிட்டா எந்த அலர்ஜி எனக்கு ஒத்துக்கிறதா சொல்றீங்கல்ல, தூக்கி போடுங்க. இந்த ஒரே ஒரு மருந்து, அல்லாஹ்வின் பெயரை ஜிக்ர் செய்து சாப்பிடு. ஜிக்ர்னா என்னன்னு தெரியாது, அதுதான் சொல்றேன். இந்த ஜிக்ரை கற்றுக்கொள்வதற்கு தூய்மையாக இருந்தால் சீக்கிரம் நீங்கள் பயபக்தி உடையவர்களாவீர்கள், அஞ்சுவீர்கள். அஞ்சுபவன் விரைவில் ஜிக்ரை ஏற்பான், கற்றுக்கொள்வான் என்று 87:10 அல்லாஹ் சொல்லுகிறார். பார்த்துக்கிறங்க. நீங்க டாக்டர் மருந்து போடுறீங்களே, பார்த்துக்கிறங்க எப்படி இருக்க பாருங்க. ஓதுகின்ற முறை முதல்ல கத்துக்கிறங்க. எதை வைத்து எப்படி ஓதினால் என்ன காரியம் நடக்கும் என்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த காரியம் நடப்பதற்கு நீங்கள் உண்மையில் உண்மையாளராக ஆகிக்கொள்ளுங்கள், தூய்மை உடையவர்களாக ஆகிக்கொள்ளு. அதான் உண்மையாளர்கள். என்னப்பா சொல்றீங்க? புரிஞ்சதா உங்களுக்கு சொல்வது? இப்ப புரியுதவங்களுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்றேன், கேட்டுக்கிறங்க. இந்த ஜிக்ர் சிறப்பான மருந்து. நாம் இந்த குர்ஆனை மூமின்களுக்கு என்றால் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அருளாகவும் மருந்தாகவும் நாம் இறக்கியுள்ளோம். போதுமா? இந்த குர்ஆனை ஈமான் கொண்டவர்களுக்கு மருந்தாகவும் அருளாகவும் நாம் இறக்கியுள்ளோம். போதுமா? அருளும் கிடைச்சி போச்சு, மருந்தும் கிடைச்சி போச்சு. இப்படியாக நீங்கள் ஓத கற்றுக்கொள்ளணுமா? என்ன இந்த மாதிரி நீங்க ரொம்ப எதையும் கண்டுகொள்ளாமல் போயிட்டு உங்க வேலைகள் ஓதுறது எல்லாமே என்ன செய்யறது? நீங்க உங்களை தியாகம் பண்றதுக்கு தயார். தியாகம்னா உயிரை கொடுக்க சொல்லணும்னா, தூய்மையாவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய. போதும், மற்ற விட்டுருங்கப்பா. தூய்மை உடையவனா ஆவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்க. இதான் நான் சொல்றேன். அப்ப ரசூலை பின்பற்றினால்தான் நீங்க முடியும். என்ன செய்ய போறீங்க? ரசூலை பின்பற்றினால்தான் உங்களுக்கு முடியும். போன தடவை உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 2-3 வாரத்துக்கு முந்தி கிப்லா என்ற விஷயத்தை பேசியிருந்தேன். கிப்லா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, அது சொல்லவும் முடியாது, எழுதியும் காட்ட முடியாது. உங்கள் வீடுகளையே கிப்லாவாக ஆக்கி கொள்ள வேண்டும். இதான் முதல் வேலை
இந்த குர்ஆனை ஓதி அதன் படக்க நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் முதலில் உங்கள் வீடுகளை அவரவர் வீடுகளை கிப்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அந்த கிப்லாக்குள்ளதான் குர்ஆன்ல சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அந்த கிப்லாக்குள்ளதான் இருக்கு. ஆக எல்லாம் ஒட்டுமொத்த அனைத்தும் உங்க வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டான். ஒவ்வொருத்தனும் தனித்தனி கிப்லா, அவன் வீடு தான் கிப்லா அவனுக்கு. இந்த குர்ஆனை நீங்கள் அந்த கிப்லாவில் தான் உபயோகப்படுத்த முடியும். என்னைக்கு நீங்க வீடை கிப்லா ஆக்க போறீங்க. இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, இதுவே உங்களுக்கு சரியா புரியல உங்களுக்கு, அதையும் சொல்லிடுறேன், கேட்டு எழுதி வச்சுக்கிறேங்க, கேட்டுக்கிறேங்க, மறந்துடாதீங்க, சொல்லிடுறேன். எல்லாம் குர்ஆன் இருக்குது. கிப்லா என்பது ஒன்றல்ல, மொத்தம் 3 கிப்லா இருக்குதுப்பா. 3 கிப்லா இருக்கின்றது. இதா தெரியுமா? அன்னைக்கு பேசுறது அன்னைக்கே போயிடுச்சு தம்பிமார்களே, உங்களை விட்டு போயிடுச்சு. அதை பற்றி இன்னும் யோசிக்கல. நீங்க என்ன சொல்றான், வீடு எப்போ கிப்லா ஆக்குறது? நம்ம அது 2 வீடு கிப்லா ஆக்குன பிறகுதான் நீ அதில் சலாத்தை நிலைநிறுத்த முடியும். கிப்லா என்னன்னு தெரியாது, கதை முடிஞ்சிருச்சு. 3 கிப்லா இருக்குதா தெரியுமா? வேணாம் சொல்லு, இப்போ பிரயோஜனம் கிடையாது. கிப்லான்னா என்னன்னு முதல்ல கண்டு ஆராய்ச்சி பண்ணுவீங்க, அப்புறம் 3 கிப்லா பார்ப்போம். குர்ஆன்ல இருக்குது, அதான் கண்டுபிடிச்சிங்களா? அன்னைக்கு சொல்லு, அன்னைக்கே போயிடுச்சம்மா, என்னம்மா நீங்கள் இப்படி இருக்கிறீங்க? யாராவது வாயை திறந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது சொல்லுவீங்கன்னு பார்த்தா எல்லாம் வாயை மூடிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க. இத்தனை கேள்வி கேட்டேன், இந்த கேள்விக்கு பதிலும் சொல்லியாச்சு, விஷயத்தையும் சொல்லியாச்சு, மேற்கொண்டு என்ன முன்னேற்றம் பற்றின்னு இந்த மாதிரி இருக்குதா, எப்படி செய்கிறது, அந்த எண்ணம் இல்லாமல் இல்லைப்பா நீ வாழ்ந்துட்டு ஓதிட்டு இருக்கிறீங்க. முன்னேற தெரிஞ்சாச்சு, அப்போ செய்யலையே. சரி, இப்போ ஒரு புது விஷயம் சொல்லிட்டேன், இது இன்னொரு காத்தோட காத்தா போயிடும். அப்போ எவ்வளோ கஷ்டப்பட வேண்டும்னு பார்த்துக்கிறேன் ஓதுறதுக்கு. எடுத்தடுப்பில் ஓத முடியாது, தொற்ற முடியாது. இது இந்த புத்தகம் வேத புத்தகம் மட்டுமல்ல, ஞானம் நிறைந்த புத்தகம். ஞானம் இதுவரை தெரியாது, எந்த ஒரு வசனத்திற்கு ஞானம் தெரியாது. ஞானம் இல்லாமல் எப்படி நீங்கள் குர்ஆனை பின்பற்றுவீர்கள்? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ போன தடவை கிப்லா பற்றி 6 ஆயத்து படிச்சு காட்டினேன். என்ன திருப்பி என்னைக்காவது திருப்பி பார்ப்போமான்னு பார்த்தீங்களா? சரி கேளுங்க, ஏதோ உட்காந்து கேட்டுக்கிறீங்க, அதே பெரிய ஆண்டவன் கொடுத்த உதவி. உட்காந்து கேளுங்கம்மா, உட்காந்து கேளுங்க தம்பிமார்களே என்று ஆண்டவன் அனுப்பி வச்சுக்கிறான். ஆண்டவனுடைய செயல உட்காந்துக்கிறீங்க, கேளுங்க, அதை இப்போ மேற்கொண்டு சிந்திங்க. எப்போ நம்ம இந்த மாதிரி குர்ஆனை ஓதுறது என்று சிந்திங்க. சரி, இப்போ தூய்மைக்கு காரணம் சொல்லிவிட்டேன். தூய்மையாவதற்கு என்ன செய்யணும்? ஒரு பொருள் தூய்மையாவதற்கு என்ன செய்யணும்? ஜிக்ர் செய்யணும். ஜிக்ர் செஞ்சாதான் அந்த தூய்மையான ஆயத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு புரியும். உணவு நல்ல உணவாக மாறும். செயல்கள் அதிகமாக ஜிக்ர் செய்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். எல்லாத்துக்கும் ஜிக்ர் தான் அவசியம். இந்த ஜிக்ர் கண்ணுக்கு தெரியாத ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ், மறைஞ்சிருக்கிற விஷயம். இந்த ஜிக்ரை அல்லாஹ் ஏற்படுத்தினவங்களுக்காக ஏற்படுத்தினான். அவனும் பார்க்க முடியாது, அதே போல் தான் ஏற்படுத்திய பொருளும் பார்க்க முடியாது. இதை கொண்டு நீ முன்னேறிக்க என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்படியாக இந்த குர்ஆன் போகின்றது. ஆகவே நீங்கள் வேட்டையாடி பொருளை அடைய விரும்பினால் இதற்காக வேட்டையாடி பொருளை சாப்பிடலாம்.
அப்படி வேட்டைக்கு அதுக்கு உண்டான பிராணிகள் நாய் தான் மெயின். அதை நீங்கள் அந்த மிருகத்தின் மீது ஏவும் பொழுது அல்லாவின் பெயரை ஜிக்ர் செய்து அந்த வேட்டை பிராணி அனுப்புங்கள். அதை கொள்வதற்கு முயலோ மானோ ஏதோ பிடிப்பதற்கு நீங்கள் வேட்டை நாய்களை படைக்க வைத்திருப்பீர்கள். அந்த வேட்டை நாய்களை அதன் மீது ஏவும் பொழுது அல்லாவின் பெயரை ஜிக்ர் செய்து நீங்கள் அனுப்புங்க. அந்த ஆயத்தை அஞ்சாவது சூறாவில் 3 அல்லது 4 படிச்சிருப்பீங்க. திருப்பியும் நீங்கள் பார்த்தீங்க 5வது சூறாவில் 3வது ஆயத்து அல்லது 4வது ஆயத்து இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? சரி. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பில்லு எடுத்து அம்பைங்க அந்த பில்லை விடும் பொழுது அல்லாஹ் பெயரை ஜிக்ர் செஞ்சு அம்பு விடுங்க. இந்த மாதிரி ஜிக்ருக்கு ஒவ்வொரு அணுவா உங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறோம். இந்த மாதிரி இந்த ஜிக்கரை உபயோகப்படுத்துங்கன்னு சொல்கிறோம். அப்போ எப்படி ஜிக்கர் செய்கிறது? ஜிக்கர் பல விதங்களில் இருக்கின்றது. அல்லாஹ்வை நீங்கள் ஜிக்ர் செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் உங்கள் இறைவனை நீங்கள் ஜிக்ர் செய்ய வேண்டும். இந்த குர்ஆனை நீங்கள் ஜிக்ர் செய்ய வேண்டும். வானங்கள் பூமி படைப்பை பற்றி நீங்கள் ஜிக்ர் செய்ய வேண்டும். இப்படி எல்லாருக்கும் ஜிக்ர்னு வருது. எப்படி எந்த ஜிக்ர் எப்படி செய்வீங்க? இப்போ அல்லாஹ்வை ஜிக்ர் செய்ய வேண்டும் என்றால் எப்படி ஜிக்ர் செய்வீங்க? அதே மாதிரி தஸ்பீஹ் செய்ய வேண்டும். தஸ்பீஹ் எப்படி செய்வது? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். தஸ்பீஹ் அர்த்தம் தெரியாதுப்பா, இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. நான் தஸ்பீஹ் அர்த்தம் கேட்கல. தஸ்பீஹ் செய்யும் முறை அதில் குர்ஆன்ல போட்டிருக்குது. யாராவது ஒரு ஆள் இந்த முறையில் தான் தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்ற ஆயத்து மட்டும் காட்டினா போதும். படிச்சுக்கிறீங்களா? எப்படி தஸ்பீஹ் பண்ணுறது? தஸ்பீஹ் அர்த்தம் கேட்கல, விளக்கம் கேட்கல. செய்யப்படும் தஸ்பீஹை எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லியிருக்கின்றான். அந்த முறையை மட்டும் மனசு இருக்குதா? படிச்சுக்கிறீங்களா? 2 விதமா நீங்க தஸ்பீஹ் பண்ணணும். தஸ்பீஹ் என்னவென்று தெரிஞ்சால்தான் நீங்க தஸ்பீஹ் பண்ணுவீங்க. ஒன்று, அல்லாஹ்வின் புகழை கொண்டுதான் நீங்க தஸ்பீஹ் பண்ணணும். தஸ்பீஹ் பண்றதுக்கு வேற ஒரு விஷயம் தேவைப்படுகின்றது. அந்த விஷயம் என்னவென்றால் அவன் புகழை கொண்டுதான் நீங்க தஸ்பீஹ் பண்ணணும். நம்பர் 1, புகழ்னா என்னன்னு தெரியாது, அல்லாஹ் என்னன்னு தெரியாது. பாருங்க, எது செய்யறதுக்கு எது தேவைப்படுதுன்னு பார்த்துக்கோங்க. 2வது, அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு தஸ்பீஹ் பண்ணணும். அல்லாஹ்வின் பெயரை நீங்கள் ஜிக்ர் செய்யணும். அல்லாஹ்வின் பெயரை கொண்டுதான் நீங்க தஸ்பீஹை செய்ய முடியும். தஸ்பீஹ் செய்யறதுக்கு விஷயம் தேவைப்படுது. என்னன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு தஸ்பீஹ் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் புகழை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்ய வேண்டும். இந்த மாதிரி 2 விதமான தஸ்பீஹ் சொல்றேன். ஜிக்கர் எத்தனை விஷயம் சொன்னாங்க, எப்படி ஜிக்கர் பண்ணுன்னு சொன்னாங்க, எதெல்லாம் ஜிக்கர் பண்ணு சொன்னாங்க. இப்போ தஸ்பீஹ் இப்படி செய்யணும், எதுவுமே தெரியாது. அப்படிங்க 110 ஆமா, இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் 110வது சூரா, 110வது சூரா. அதில் நீங்கள் பார்த்தால் இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் கிடைத்து, அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய இஸ்லாத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால் ஃபஸப்பிஹ், தஸ்பீஹ் செய்வீராக, பிஹம்தி, அல்லாஹ்வின் புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்வீராக. அப்புறம் மன்னிப்பு கோருவீராக. நீங்க பாவ மன்னிப்பு கோருவதற்கு அல்லாஹ்வின் புகழை முற்றிலும் அறிந்திருக்க வேண்டும். தஸ்பீஹ் செய்யும் விஷயத்தையும் நீங்க அறிந்திருக்க வேண்டும்.
அல்லாஹ்வின் புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்து மன்னிப்பு கோருங்கள். நீங்கள் இந்த இறைவனிடம் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு நீங்கள் கேட்டால் அவன் புகழை பற்றியும் அவனை பற்றியும் புரிந்து கொள்ளுங்கள். அந்த ரெண்டை வச்சு தஸ்பீஹ் பண்ணுங்கள். பண்ணி நீங்க உன் பாவ மன்னிப்பு கோருங்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. நிச்சயமாக பாவ மன்னிப்பு கோருதலை அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான். நீ கேட்ட பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டேன்பா, உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன்பா என்று அல்லாஹ் இப்பொழுது சொல்லுவான். அப்போ நீ மன்னிப்பு கோருறதுக்கு அல்லாஹ்வை தெரிஞ்சிருக்கணும், அவன் புகழை பற்றி தெரிஞ்சிருக்கணும், தஸ்பீஹ் செய்யும் முறை தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீ பாவ மன்னிப்பு கோர வேண்டும். என்னப்பா சொல்ல போறீங்க? தெளிவா சொல்லிட்டேன். வேகமா எழுதி கொண்டு உங்க வாழ்க்கை, இஸ்லாமிய வாழ்க்கையை முன்னேற்ற பாடுபடுங்க. இப்போ உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். அவங்களுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்வதற்கு 110வது ஆயத்தில் 3வது ஆயத், 110வது சூராவில் 3வது ஆயத். இப்போ ஜிக்ரை கொண்டு தஸ்பீஹ் பண்ணணும். இது ஒரு விஷயம் இருக்கு. ஜிக்ரை கொண்டு தஸ்பீஹ் பண்ணணும். அது எப்படி பண்றது? ஜிக்ரை தஸ்பீஹ் பண்றது படிச்சுக்கிறீங்களா? நடவில்லை, யாருக்கும் இல்லை. அதான் சொல்றேன், ஒவ்வொரு விஷயத்துக்கும் தலைப்பு போட்டு தலைப்பு எழுதிட்டு சக்குன்னு இப்போ ஜிக்கர் எடுப்பா எழுதிருப்பீங்க. எங்க எழுத புரிஞ்சுக்கிட்டு எழுதவே இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே கிடைக்குது. நோட்டு வாங்குறதுக்கே சிரமத்தனம், அப்போ எழுதுறதுக்கு அதை விட சோம்பேறித்தனம். என்ன எழுது? அதை சொன்னேன், ஹெட்டிங் போட்டு ஹெட்டிங் எழுதி வச்சுருந்தேன். நிறைய விஷயம் மட்டும் மனசை பதிஞ்சிருக்கு. ஒரு விஷயம் சொன்னால் அந்த ஹெட்டிங்கில் பார்த்து டக்கு சொல்லிடுவீங்க. ஒரு ஓப்பன் எழுத, ஒரு ஆண் எழுதலை, சும்மா கிடக்கு. சார் 87 சூரா நம்பர் 87 முதல் ஆயத். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா. 87ல முதல் ஆயத்தை எழுதிட்டீங்களா? எழுதிக்கிறேன். சரி, எழுதிக்கிறேங்க. ஜிக்ர் செய்வது எப்படி எழுதுகிற? ஒன்று, புகழை கொண்டு எப்படி ஜிக்ர் செய்வது நம்ம எழுதுகிறோங்க. அவனுடைய திருநாமத்தை கொண்டு ஜிக்ர் செய்வது அதையும் புரிஞ்சு, தஸ்பீஹ் செய்வது அதையும் புரிஞ்சுக்கணும். தஸ்பீஹ் என்ற தலைப்பு போட்டு புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்தல் 110ல் 3, ஜிக்ரை கொண்டு தஸ்பீஹ் செய்தல் 87ல் 1 படிக்கணும். மிக்க மேலானவனான உம்முடைய இறைவனின் திருநாமத்தை தஸ்பீஹ் செய்வீராக. போதுமா? திருநாமத்தை தஸ்பீஹ் செய்வீராக. என்ன செஞ்சீங்க ஒரு காலமா குரான் வச்சுக்கிட்டு? குரானை ஒரு 10-15 தடவையாவது நீங்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எழுதி ஓத வேண்டும். அந்த குரான் என்னவென்று புரிவதற்கு 10 வருடங்களாக, மினிமம் 10 வருடங்களாக பிடிக்கும். அதற்கு பின்னர் தான் எந்தெந்த விஷயங்கள்லாம் இந்த குரான் இருக்குது என்று உங்களுக்கு மனதில் பதியும். பின்னர் தான் நீங்கள் ஓத ஆரம்பிக்க வேண்டும். சீரியஸாக இதன் மீது ஈமான் கொண்டு விட்டால் இது நல்ல புத்தகம் தான், உண்மைதான் சொல்லுது என்று மனசு ஏற்றுக்கொண்டால் இப்பொழுது குரானை ஓத ஆரம்பியுங்கள். உங்களுக்கு வேலை செய்கிற இருக்குது குரான் ஓதுறதுக்கு முந்தி. அதான் கஷ்டப்படணும் தியாகம்னு சொல்லிட்டுருக்கிறோம். இப்போ புது விஷயங்கள், தூய்மையான உணவு எப்படி ஆகும்னு சொல்லிட்டேன். சலாம் பற்றி முழுமையாக சொல்லிட்டேன். சலாம் உங்களுக்கு உருவாகணும், அது புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்குள்ளே உருவாகணும் சலாம். டோட்டலாக ஃபுல் ப்ளூம் வந்த பிறகு, சலாம் வந்த பிறகு தான் அல்லாஹ்டேந்து வரும் உங்களுக்கு சலாம் அலைக்கும், அல்லது மலக்குகள்டேந்து வரும் சலாம் அலைக்கும். இப்போ ரசூல் மால் கிடையாது, அல்லாஹும் மலக்குகள் இருக்கிறாங்க, கவலையே கிடையாது. இது உருவாகணும் தம்பி. எப்படி உருவாகுதுன்னு குரானில் தெளிவாக போட்டுருக்கு தம்பி. ஒன்றும்
எந்த கவனம் இல்லாமல் நீங்கள் ஓதிக்கொண்டு வருகின்றீர்கள். கஷ்டமான காரியம். ஓதுங்க முதல்ல. எனக்கு நீங்க ஆயத்தை எழுதிட்டுக்கிறீங்க வேண்டாம். நான் ஆயத்தை பார்த்து அவங்க பேசிட்டு எனக்கு ஆயத்தை எழுதி கமிச்சிட்டுக்கிறீங்க. நீ கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி முன்னே வெளியே பாருங்க. நான் எதுவுமே உங்கள்ட்ட எந்த ஆயத்தையும் கேட்கல. புதுசாக கண்டுபிடிச்சிங்களா? நீங்கள் கண்டுபிடிச்ச ஆயத்துக்கு ஆதாரமாக குரான் இருக்குதா? நீங்கள் கண்டுபிடிச்ச அர்த்தத்துக்கோ அல்லது சாதாரண விளக்கத்துக்கோ ஆதாரமாக குரான் ஆயத்து இருக்கின்றதா? அப்படி இருந்தால் உங்களுடைய விளக்கத்தையும் ஆதாரமாக உள்ள குரான் ஆயத்தையும் காட்டி எழுத பழகிக் கொள்ளுங்கள், பேச பழகிக் கொள்ளுங்கள். அதை விட்டு சும்மா ஆயத்தை எழுதி போஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டாம். தேவை எனக்கு தேவை, உங்களுக்கு தான் தேவையில்லை. நீங்கள் முன்னே வெளியே பாருங்கள். அதை நான் சொல்கிறேன். இப்போ சலாமுன் அலைக்கும் சொல்லிவிட்டேன். இப்பொழுது உங்களுக்கு இப்போ என்ன பேசுனேன்? தஸ்பீஹை பற்றி பேசுனேன், ஜிக்ரை பற்றி பேசிட்டேன். வேற என்ன இது பற்றி சொல்லிட்டேன் உங்களுக்கு. கிப்லா பற்றி சின்ன விஷயம் சொன்னேன் உங்களுக்கு. ஒரு விஷயம் இத்தனை காலம் பேசிட்டு இருக்கிறேன். அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. காரணம், நாம் இன்னும் தூய்மையாக அடையவில்லை. தூய்மையான வாக்கியம் இது. ஒவ்வொரு வாக்கியமும் வந்து தூய்மையான இறைவனிடமிருந்து வந்த வாக்கியங்கள். இது ரெண்டையும் தொடுவதற்கும் படிப்பதற்கும் செயல்பதற்கும் நம்முடைய இருதயம் தூய்மையாக வேண்டும். இது இல்லாமல் முடியாது. இது இல்லாமல் ஒரு காலம் முடியாது. நன்றா ஓதிக்கொண்டு வாங்க தம்பி. நன்றா ஓதிட்டு வாங்கம்மா எல்லாரும். அது போதும். நன்றா ஓதிக்கொண்டே வாருங்கள். நேரத்தை வீணாக்கி விட வேண்டாம். உங்களுக்கு ஒரே ஒரு ஆயத்தை சொல்றேன். ஜிக்ர் செய்வதற்காக உங்களுக்கு நீண்ட ஆயுட்காலத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றான். இன்னைக்கு நரகத்துல உள்ள விழுந்துகிட்டு கத்துறீங்க. அப்போ மலக்கள் சொல்லுவாங்க, தீர்க்கம் வாழ்ந்தீங்களே, நீண்ட ஆயுட்காலத்தை கொடுத்தன வாழ்றதுக்கு, உங்களை ஜிக்ர் செய்வதற்காக தான் இந்த வாழ்நாள் அதிகமான வாழ்நாளை கொடுத்தேன். அவ்வளவு வாழ்நாளே வேஸ்ட்டை வீணாகிட்டு இன்னைக்கு நரகத்தை கிடக்குறீங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான ஆயத்தையும் காட்டுகின்றேன். 35 35 37 35 என்ன சொல்றேன் நீங்களே ஒரு ஆயம் வாங்கி 30 வேஸ்டா போச்சு. இன்னைக்கு வரையும் இன்னைக்கு வரையும் வேஸ்டா போச்சு. நாளைக்கு நரகத்தை போட்டு மலக்கள் சொல்லுவாங்களே, அவன் நீண்ட ஆயுள் தரவில்லையா, உனக்கு சிக்கு செய்வதற்காக உனக்கு நீண்ட ஆயுள் தரவில்லையா என்று கேட்பார். 35வது சூறாவில் 37 எடுங்கள், எழுதியும் கொள்ளுங்கள். இன்னும் அதில் அவர்கள், எங்கள் இறைவா, நீ எங்களை இதை விட்டு வெளியேற்றுவாயாக. இப்போ நரகத்தை விழுந்தாச்சு தம்பி எல்லாரும். இது நரகத்தை நீங்க வெளியெடுத்துன்னு கத்துவாங்க. நாங்கள் வழக்கமாக செய்து கொண்டிருந்தவற்றை விட்டும் சாலியான அமல்களை செய்வோம். நாங்க பூமியில் இருக்க இடங்கள்லாம் தப்பு பண்ணிட்டு இருந்தோமோ அதை விட்டுட்டு நல்ல வேலை செய்யறதால திருப்பி பூமிக்கு அனுப்புவது கதறுவார்கள் என்று கூறி கதறுவார்கள். அதற்கு இறைவன், சிந்தித்து பார்க்கக்கூடியவன், அதிலிருந்து சிந்திக்கும் பொருட் நாம் உங்களுக்கு நீண்ட ஆயுளை. சிந்திக்க அடிச்சுட்டு ஜிக்கர் செய்யும் பொருட்டு எல்லாரும் இப்பதான் தப்பா கழிச்சு பழங்க. அன்னைக்கே சொல்லிட்டேன், முழு முட்டாள்கள் தான் இந்த குறை எழுச்சிக்கிறாங்க. நீங்க திருத்துற உங்க வேலை. அரபி தெரிஞ்சவங்க சீக்கிரம் திருச்சிடலாம். அரபி தெரியாதவங்க தெரிஞ்ச ஆட்டை கேட்டு திருத்திக்கிறங்க. நான் திருத்தப்பட்ட குரானை தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நல்லா பார்த்துக்கிறங்க. சிக்கிறதால இதெல்லாம் அதில் சிக்குன்னு வார்த்தை இருக்குது. இந்த குரான் எழுதாம சிந்தித்து பார்க்க அப்படியே நேர்மாக வச்சுக்கலாம். பாருங்க,
எழுதுனவன் எவ்வளோ முட்டாள் பாதி புரிஞ்சுக்கிறேன் சொன்ன அழகு சொல்லி வந்துட்டு இருக்கிறேன். எல்லாம் முழு முட்டாள் தான், எல்லாம் உலகம் பூரா எழுதுக்குறான் எல்லாமே. அவர் முட்டா பசங்க எழுதுனவன் எல்லாம் ஏதோ இவன் தெரியாது, அரபி தெரியாது, அதுக்காக ஒன்று வாங்கி பார்க்குறோம். பார்க்கும்போது அரபி கேட்காது, மாற்றிடும். சிந்திக்க போடுறாரு. 2 தான் ஜிக்கிர் செய்ய போட்டுருக்காரு. அரபி பிடிக்குமா? வஹும் யஸ்தரிஃபூன ஃபீஹா. வஹும் யஸ்தரிஃபூன ஃபீஹா ரப்பனா அக்ரிஜ்னா நாமல் சாலியன் கைரல்லஸி குன்னா தாமலு அவலம் நுஅம்மிருக்கும் மா யதஸக்கரு ஃபீஹி மன் தஸக்கர வஜாஅகுமுத் தஸீரு வஸுகு ஃபமா லிஸ்ஸாலிமீனா மின் நஸீர். உங்களுக்கு நீண்ட படிங்க, தமிழ் படிங்க. சிந்திக்க அடிச்சிருங்க, அடிச்சுட்டு அடிச்சிட்டிங்களா, அடுத்து ஜிக்கரசு எழுதிக்கிறங்க. அந்த வார்த்தை என்ன மூலம், என்ன ஜிக்குன்னு இருக்குது, அந்த மூலத்தை இங்கே வைங்க. தமிழில் இங்கிலீஷில் எதில் இருந்தாலும் சரி ஜிக்குன்னு எழுதிக்கணும். அதே முட்டாத குற்றத்தை வச்சுருக்காது எழுதுனதை, அது சொல்லிட்டேன். குருட்டு பசங்க தான் எழுதிக்கிறாங்க எல்லாம், உலகம் பூரா குருடைகளும் சிவன் எழுதிக்கிறாங்க. திருப்பியும் சொல்கிறேன், முட்டாளுக்காக எழுதுக்குறாங்க அவங்க இருக்குது. இப்போ எல்லா உலகம் பூரா முட்டாள்கள் எழுத, திருப்பி முழு முட்டாள்கள் எழுதுக்குறாங்க வச்சுக்கலாம். திருத்தணும் முதல்ல அதை ஒழுங்காக திருட்டு சுத்தமாக்க. எல்லாம் சொன்ன வார்த்தைகள் இருக்கின்றத பார்க்கணும். எவ்வளவு அர்த்தம் செய்ய முடியாது, அர்த்தம் சொல்ல முடியாது சொல்லியிருக்க அர்த்தம் போட்டுக்கணும். ஜிக்கரை சிந்திக்கக்கூடிய போட்டுக்கணும். சிந்திக்கக்கூடிய வார்த்தை உள்ள வார்த்தை இருக்குது, நல்லா தெரியும் அவனுக்கு. தெரிஞ்சுக்கிட்டு அதை போட்டுக்கணும். இப்படி தப்பா குரான் எழுதி அந்த குரான் நீங்க படிச்சு எந்த காலத்தை முன்னேறது? நீங்க இப்போ தமிழை படிக்கணும் கேட்டுக்கணும், தமிழ்ல படிக்க கேட்டுக்கணும். ஜிகிர் செய்யக்கூடியவன் அதில் ஜிகிர் செய்யும் பொருட் நாம் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கவில்லையா? நீண்ட ஆயுளை கொடுக்கவில்லையா? இப்போ நீங்க எல்லாரும் 40, 45, 50 அப்படி தாண்டிட்டீங்க. சில பேர் 30, 30 இருக்கிறீங்க, தாண்டிட்டீங்கல்ல. இதுவரை என்னன்னு தெரியலையே, இன்னைக்கு ஒன்றும் தெரியலையே, என்ன செய்ய போறீங்க? இது புது விஷயம், புதிய படிப்பு, புதிய பாடம், புதிய சப்ஜெக்ட், ஞானம் நிறைந்த விஷயம். ஞானம் என்றால் யாருக்கும் தெரியாது, அது சொல்லிடுறேன். நம்ம 1962 1962 வருஷம் நம்முடைய இந்திய நாட்டு ஜனாதிபதி திரு ராதாகிருஷ்ணன் என்பவர் இருந்தார். பிலாசபர், தத்துவ ஞானி, அவர் அறிவாளி, இந்திய பிரசிடென்ட் இருந்தார் 1962. அவர் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த ராதாகிருஷ்ணன் சொன்ன வார்த்தை கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்ல தெரியுமா? எல்லா படிப்புக்கும் டீச்சர் இருக்கிறாங்கப்பா, எல்லா விதமான படிப்புகளுக்கு டீச்சர் இருக்கிறாங்க. ஆனா இந்த சிந்தனையை சொல்லித் தருவதற்கு டீச்சரே இல்லைப்பா. சிந்தனை, இந்த விஷயத்தை சொல்லித் தருவது மக்கள் சொல்லி டீச்சரே கிடையாது, அவரும் கிடையாது, ராதாகிருஷ்ணன். அப்போ இந்த சிந்தனை சக்தி என்பது உங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயம். சிந்தனை எப்படி செய்யணும்னு தெரியாது, சிந்தனை வார்த்தை அர்த்தம் தெரியாது, அர்த்தம் சொல்ல முடியாது. அவளும் இருதயத்தால் செயல்படுத்தக்கூடிய சிந்தனை. இந்த சிந்தனை விட மிக்க மேன்மையானது ஜிக்ர். அது விட மிக்க மேன்மையான ஜிக்ர். அந்த ஜிக்கரை விட உச்சஸ்தானத்தில் இருக்கிறது ஹக்கீம், ஞானம். இதான்ப்பா இந்த லைன், இந்த ஆர்டர் வச்சுக்கிறப்பா. நீங்க சிந்தனையிலேருந்தா ஜிக்கர், ஜிக்கர்லேருந்தா ஞானம். இப்பொழுதுதான் நீங்க அல்லாஹ் யார் என்று உளமாற புரிந்து கொள்கின்றீர்கள். சந்தேகம் இல்லாமல் இறைவன்டா யார் என்று இப்பொழுதுதான் தெரியும். பார்த்து ஜிக்கர் விஷயம் எழுதிக்கிறப்பா, எழுதிக்கிறேன். நீண்ட ஆயுளை கொடுத்தேன் ஜிக்கர் செய்வதற்காக.
உங்களிடம் அச்சமூட்டி எச்சரிப்பவரும் வந்திருந்தார். ஆகவே நீங்கள் செய்த அநியாயத்தின் பயனை சுவையுங்கள். ஏனென்றால் அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர் எவரும் இல்லை. யார் அநியாயம் செய்கிறார்கள்? ஜிக்கர் யார் செய்யவில்லையோ அநியாயக்காரர்கள். இப்ப நம்மெல்லாம் ஒட்டுமொத்தமான அநியாயக்காரர்கள் இன்று இருக்கின்றோம். இப்பொழுது அநியாயக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அநியாயக்கார் இருந்து கொண்டு இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றோம். எந்தவித பயனும் நன்மையும் பலனும் இல்லாமல் ஓதிக்கொண்டே இருக்கின்றோம். என்ன செய்வது? என்ன செய்ய போறீங்கம்மா? என்ன செய்ய போறீங்கப்பா? நீங்களாம் புரிஞ்சுக்கிறது கண்ணால பார்த்துட்டீங்க இருக்கிறத. அதுதான் அவங்க சொல்லி கொண்டிருக்கின்றேன்னு புதுசாக சொல்லலை. இப்போ உங்களுடைய முறை, உங்களுடைய இனி செயல்படும் விதம், உங்களுடைய ஆக்ஷன் எப்படி இருப்பதோ உங்க கையில் தான் இருக்கு. இறைவன் சொல்றான இந்த முதல் ஆயத்தை இன்னைக்கு யார் புரிஞ்சது இல்லைப்பா? முதல் வசனம் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அகிலம் இறைவன் சொல்றீங்களே. இறைவன் இறைவன் என்ன? எல்லாரும் சொல்றீங்க, எல்லாம் தமிழ் பேசுறவங்க, இங்கிலீஷ் பேசுறவங்க, ஹிந்தி பேசுறவங்க, எல்லாம் உலகம் பூரா இறைவன், காட் காட் காட், கடவுள் கடவுள் கடவுள், தெய்வம் தெய்வம் சொல்றீங்க. என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா? இறைவன் என்ன? என்னத்தை நீங்க அறிஞ்சீங்க? இறைவன் என்ன சொல்லிருக்கிறீங்களா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? புரியாம சும்மா தேவையில்லாம கடவுள் தெய்வம் இறைவன் காடு சொல்லிருக்கிறீங்க. என்ன புரிஞ்சு அதை புரிஞ்சுக்கிறதா ஆசைப்பட்டீங்களா? இது என்னடா இது? முதல் ஆயத்துல இறைவன் அகிலங்களுக்கெல்லாம் இறைவன் போட்டிருக்குத. இறைவன் என்ன? அவன் எங்க இருக்கிறான்? என்ன செய்வான்? அவனுடைய தகுதி என்ன? அவனுடைய செயல்கள் என்ன? அப்படியாவது என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? கிடையாது. பார்த்தீங்களா? உங்கள் ஓதுவதில் எவ்வளவு தவறு இருக்குன்னு பார்த்தீங்களா? எதை அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்காக நீங்க ஓதிக்கொண்டிருக்கிறீங்களப்பா. எதை அறிந்து கொள்ளாமல் இருக்கணும், அதுல கவனம் இருக்கு. கவனம் இருக்கு. எதை அறிஞ்சிக்க கூடாது, புரிஞ்சிக்க கூடாது, சுமதிக்கிட்டே போகணும். அதுல இப்போ கவனம் போயிட்டு இருக்கு. கவனம் எல்லாம் அதுல போயிட்டு, முயற்சி தான் அதுல போயிட்டு இருக்குது. என்ன செய்ய போறீங்க? சொல்ல முடியுமா? என்ன சொல்லு? என்ன விஷயம் சொல்லுவீங்க? காட்னா, கடவுள்னா, தெய்வம் என்றால், ஆண்டவர் என்றா சொல்றீங்களே, என்ன அது? அது தெரிஞ்சாதானப்ப நீங்க அவனை வணங்க முடியும். தெரியாம எப்படி வணங்குவீங்க? ஆனா வணக்கம் தெரியாம போயிடுச்சு. அது தெரியாதனால இது தெரியாம போயிடுச்சு. சரி, இப்போ நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டேன். இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்விகள் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அந்த கேள்வியை சம்பந்தப்பட்ட ஆயத்தை படிச்சு நீங்க ஒழுங்காக பதில், எனக்கு ரொம்ப தேவையில்லை, இந்த குரூப் மக்களுக்கு அனுப்பிச்சிருக்கு, எல்லாம் பார்க்கட்டும். எல்லாரும் சம்பந்தப்பட்ட ஆயத்தை படிச்சு அது ஒழுங்கான அர்த்தத்தை விளக்கம் எடுக்க முடியாது. அர்த்தம் என்னதான் புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த விஷயத்துல? இந்த ஆயத்தை என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? புரிஞ்சதை ஒழுங்காக எழுத வேண்டாம், பேசி இந்த குரூப் மீட்டிங் மக்கள் அனைவருக்கும் அனுப்பி கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் நிறைய பேச வேண்டியிருக்கின்றது. ஒவ்வொருவரும் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய எண்ணங்களையும் தான் சிந்திச்ச முறையை அறிஞ்சு கொண்ட முறையும் மக்கள் சொல்லுங்கள். இப்படி பேச ஆரம்பிச்சாதான் உங்களுடைய அறிவு வளரும். குர்ஆன் ஓதுவதற்கு இதுதான் உங்களுக்கு மிக்க உதவி செய்யும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்லுகின்ற கேள்விகளை ஒழுங்காக எழுதி கொள்ளுங்கள். நோட்டு கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்க. முதல் கேள்வி, ரமலான் மாத நோன்பு என்று எழுதிக் கொள்ளுங்கள்.
ரமலான் மாத நோன்பு என்று எழுதிக் கொள்ளுங்கள். அதில் முதல் கேள்வி, நோன்பு நோற்க 30 நாட்களா அல்லது ஒரு மாதமா? நோன்பு நோற்க 30 நாட்களா அல்லது குறிப்பிடப்பட்ட நாட்களா? அல்லது குறிப்பிடப்பட்ட நாட்களா? அப்படி குறிப்பிடப்பட்ட நாட்கள் என்று இருந்தால் எத்தனை நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும்? முதல் கேள்வி. நல்லா யோசித்து ஒழுங்கான முதல் குரானுக்கு சப்போர்ட், குரான் சொல்லுவதை புரிந்து கொண்டு இந்த மாதிரி குரான் சொல்லுகின்றது, இன்று தவறான நோக்கத்தில் போய்கொண்டிருக்கின்றார்கள், அது சரியான நோக்கத்தில் போய்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நிரூபித்து எழுத வேண்டும். இரண்டாவது கேள்வி என்னம்மா? எவர் நோன்பு நோற்க முடியும்? எவர் நோன்பு நோற்க முடியும்? இரண்டாவது கேள்வி, எவர் நோன்பு பிடிக்க முடியும்? எழுதுங்க. ஸோ வாயில வந்த மாதிரி பேசிடாதீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. நீங்க சொல்லுவது குரான்ல ஆதாரம் இருக்கணும். என்ன பேசுறீங்களோ, இந்த குரூப் மீட்டிங்ல என்ன அனுப்ப போறீங்களோ, சொல்ற செயல் பேச்சு ஒழுங்காக ஆதாரத்தோடு பேசணும். போன தடவை எல்லோரும் நல்லா பதில் கொடுத்திருந்தீர்கள், அதே போல் எல்லோரும் கொடுக்க வேண்டும். 4 பேர் தான் கொடுத்தீங்க, மிச்சம் எத்தனை பேருங்களோ எல்லாம் ஓதி கொடுங்க. யாரால் நோன்பு? எவர் நோன்பு பிடிக்க முடியும்? எவர் நோன்பு பிடிக்க முடியும்? அடுத்த மூணாவது கேள்வி, எதற்காக நோன்பு பிடிக்க வேண்டும்? எதற்காக நோன்பு பிடிக்க வேண்டும்? எக்காரணத்திற்காக நோன்பு? எந்த காரணத்திற்காக நோன்பு தேவைப்படுகிறது? என்ன காரணத்திற்காக நோன்பு தேவை? அதற்கு என்ன காரணம்? பட்டினி கிடக்க பற்றி நான் உனக்கு குறை சொல்ல, அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இப்போ குரான் உங்களுக்கு 30 நாள் பட்டினி அவங்க சம்பந்தம் இல்லை. நான் குரான் விஷயத்தை கேட்கிறேன். எந்த காரணத்திற்காக நோன்பு நோற்க வேண்டும்? காரணத்தை மட்டும் சொல்லுங்கள் என்றார். இந்த 3 கேள்விகளுக்கும் நீங்கள் குரான் ஆயத்தை பார்த்து ஒழுங்கான பதிலை தர வேண்டும். இவர்கள் செய்யக்கூடிய காரியம், உலக மக்கள் பூரா செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். புதிய விடை, புதிய அர்த்தம் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றேன். ஒழுங்காக படித்து அந்த அரபி வார்த்தைக்கு ஒழுங்கான தமிழ் வார்த்தை போட்டுதான் செக் பண்ணி அப்புறம் நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பிங்க. இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்போ என்ன சொல்ல போறீங்க? அது பச்சை யார் தர்ம சிவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஆயுதம் எல்லாம் எழுதிட்டீங்களா? சரி, இப்போ யாரு தர்மம் செய்வதற்கு லாயக்கான ஆள், தகுதியான ஆள்? Who is the eligible person? தர்மம் செய்வதற்கு யார் எப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். அதுக்குண்டான ஒரு ஆயத்தை காட்டுகின்றேன், படியுங்கள். 23:55 23 சாப்டர் நம்பர் 23 அதுல 55 அதுல 55 சூரா 23ல 55 எடுத்து 55 எடுத்துக்கிறங்க. அதில் படிப்பதை பார்த்து கொள்ளுங்கள். யார் தர்மம் செய்ய தகுதி படைத்தவர் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அவர்களுக்கு நாம் செல்வத்தையும்
சந்ததிகளையும் அதிகமாக கொடுத்திருப்பது பற்றி அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்கள். இந்த குர்ஆனை ஓதாத கூட்டத்தினருக்கு அதிகமான பிள்ளைகளையும் செல்வத்தையும் எல்லாம் கொடுத்திருக்கிறேன், அதை பற்றி அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள்? அதை பற்றி என்ன நினைத்துக் கொண்டார்கள் அவர்கள்? இந்த அல்லாஹ்வை வணங்காதவனுக்கும் இந்த குர்ஆனை ஓதாதவனுக்கும் செல்வத்தையும் பிள்ளைகளையும் கொடுத்து சந்தோஷம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன், இதை பற்றி அவர் என்ன நினைத்துக் கொண்டார்கள்? அவர்களுக்கு நன்மைகளில் நாம் விரைந்து வழங்குகிறோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா? இந்த காஃபிர் கூட்டம் அவங்க எல்லாம் எல்லா நன்மை அள்ளி தர்றாம்பா, வேகமா தர்றாம்பா எங்களுக்கு என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? அவ்வாறல்ல, அவர்கள் இதை உணர்வதில்லை. அவ்வாறல்ல. என்ன காரணத்திற்காக அள்ளி தர்றாங்க என்பதை உணர்வதில்லை. அவர்களை திடீரென்று பிடித்து அடிப்பதற்காகவே நாம் இவ்வாறு அதிகமாக வழங்கி கொண்டே இருக்கின்றோம். எந்த குறையெல்லாம் வாய்த்து கொண்டிருக்கின்றோம். உதாரணத்திற்கு இந்த அரபு தேசங்கள், சவுதி அரேபியா, கத்தார், துபாய் சொல்றீங்கல்ல, இந்த உருப்படாத நாடுகள், இவர்கள் தான் இவர்கள் தான் மகத்தான கொடியவர்கள், முதல்தரமான விரோதிகள். அல்லாஹுக்கும் இந்த ரசூலுக்கும் குர்ஆனுக்கும் முதல்தரமான விரோதிகள் பண்ணிக்கு சவுதி அரேபியா, இந்த கத்தார், இந்த துபாய், பணக்கார நாட்டு குவைத் இருக்குதுல, எல்லாம் மாற்று மதத்தினரும் அறிந்து கொள்ளும், உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். மிக மட்டரகமான முட்டாள்கள் இந்த கூட்டம் அரபிகள் அனைவரும் புரிஞ்சுக்கிறாங்க. இவனை பற்றி, இந்த அரபியை பற்றி எவ்வளவு மோசமாக அந்த குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு நான் காட்ட தான் போகின்றேன். அது நபி வாயால் சொல்லப்பட்ட, நபி ரசூல் வாயால் சொல்லப்பட்ட இந்த காட்டு அரபிகளை பற்றி அதை நீங்கள் பார்க்க தான் போறீங்க. இன்னைக்கு சொல்றேன், அதிகமாக கொடுக்கறது என்ன எண்ணிக்கொண்டார்கள்? அள்ளி தரணிச்சிருக்கீங்களா? அவ்வாறல்ல, உணர்ந்து கொள்வதில்லை. உணராத விஷயத்தை அவர்கள் வேதனை திடீர் பிடிக்கும், அழிவார்கள் அனைவரும். நிச்சயமாக எவர்கள் தம் இறைவனிடம் அஞ்சுபவர்களாக இருக்கிறார்களோ, நிச்சயமாக எவர்கள் இறைவனிடம் முற்றிலும் அஞ்சி நடப்பவர்களாக இருக்கின்றார்களோ. நம்பர் 1. இன்னும் எவர்கள் இறைவனுடைய வசனங்கள் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ, எவர்கள் இறைவனுடைய வசனங்கள் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ. 6:54 படி அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த மாதிரி யார் நம்பிக்கை கொள்கின்றார் அவர்கள் சலாம் கிடைக்கும். 6:54 படி யார் நம்பிக்கை கொள்கின்றார்களோ. நம்பர் 2. அடுத்தது, இன்னும் எவர்கள் இறைவனுக்கு எதையும் இணையாக்காதிருக்கிறார்களோ, இன்னும் எவர்கள் தன் இறைவனுக்கு யாரையும் இணை துணை இல்லாம ஒருவனை உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்று உறுதியுடன் இருக்கின்றார்களோ அவர்களும். இன்னும் எவர்கள் தம் இறைவனிடம் தாங்கள் திரும்பி செல்ல வேண்டியவர்கள் என்று அஞ்சும் நெஞ்சத்தினராய் நாம் கொடுத்ததிலிருந்து தங்களால் இயன்றதை மட்டும் அல்லாவின் பாதையில் கொடுக்கின்றார்களோ அவர்களும். பார்த்தீங்களா, இறைவனுக்கு அஞ்சு நாளைக்கு நாம் மவுத் இறந்து விட்டால் நிச்சயம் அவனிடம் திரும்பி செல்வோம் என்ற அந்த பயத்திறன் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த செல்வத்தில் தாராளமாக வேகமாக தர்ம செலவையும் ஜக்காத்து செலவையும் கொடுத்து கொண்டு வருகின்றார்களோ இவர்கள் தான். ஒவ்வொரு வேலை செய்யறவங்க மட்டும்தான் இந்த வேலை செய்வாங்க. எதை? ஜக்காத்தையும் தர்மத்தையும் செய்ய முடியும். மேலே குறிப்பிடப்பட்ட 4 விஷயங்களை யார் செய்கின்றார்களோ அவர் மட்டும்தான் இந்த தர்ம காரியத்தை செய்ய முடியும். இத்தகையவர்கள் தாம் நன்மைகளின் பக்கம் விரைகின்றனர். இவர்கள் தான் நன்மையான காரியங்களின் பக்கம் விரைந்து செல்கின்றனர். ومنهم سابق الخيرات بإذن الله ذلك الفضل الكبير. நன்மையின் பக்கம் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு விரைந்து செல்கின்ற, வேகமாக செல்கின்றார்கள் நன்மையான காரியங்கள் செய்வதற்கு. இன்னும் அவற்றை நிறைவேற்றி வைப்பதில் முந்துபவர்களாகவும் இருப்பார்கள். இந்த நல்ல காரியங்கள், நல்ல சதக்கா, நல்ல ஜக்காத்து, நல்ல தர்மங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் விரைந்து வேகமாக முன்னேறி நான் ஃபஸ்ட் செய்ய அப்படி அந்த மாதிரி முன்னேறி செல்வார்கள்.
இந்த தர்மவான்கள். அந்த தர்மவான்கள் மேலே குறிப்பிட்ட 4 விஷயங்களில் உறுதியாக இருப்பார்கள். இந்த காபிர்கள் விஷயத்தில் ஒதுங்கியும் இருப்பார். உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த 3 கேள்விகளுக்கு ஒழுங்கான பதிலை கூறுங்கள், முயற்சி செய்யுங்கள். இது இன்னும் முக்கியமான கேள்வி. அதில் 4 கேள்விகள். ரமலான் மந்த், ரமலான் மாதம், இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? அதை எழுதியிருங்க. ரமலான் மாதம், ஷஹரு ரமலான் இல்லதின் வார்த்தகத்தில் அந்த வார்த்தையின் அர்த்தம், விளக்கம் என்ன? மொத்தம் 4 கேள்வி. இந்த 4 கேள்விக்கு பதில் அந்த ஆயத்திலேயே இருக்கின்றது. எங்கே போத்த இதுதான் முக்கியமான ஓதல் முறை. எந்த ஆயத்தில் எந்த விஷயம் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானோ அந்த ஆயத்திலே அதுக்குன்னா விளக்கமும் அர்த்தம் எல்லாம் இருக்குது. இதுதான் ஓதுகின்ற முறை. அதுக்கு ஆதாரமாக மற்ற ஆயத்தை உள்ள எடுக்கலாம். எதை சொல்லியிருக்கிறேன்? எப்படி 6:54 இதுவரை ரசூல் சொன்னதே கிடையாது, யாருக்கும் சலாம் சொன்னதே கிடையாது. அதுலேருந்து அர்த்தம் வேற ஆயத்தை பார்த்து சொன்னவங்கள்ட்ட சொன்னது, என் வசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் உம்மிடம் வந்தால், வரவில்லை. அதில் அர்த்தம் இருக்குது. ஒருத்தவங்களும் வரல. இன்னைக்கு வரை ஒருத்தன் கிடையாது. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் ஒருத்தன் கிடையாது. இந்த குர்ஆன் மீது நம்பிக்கை கொண்டவன் ஒருவரும் இல்லை, இன்றும் இல்லை. இப்போ உங்களை 10-15 நிமிஷம் தர்றேன். ஒழுங்கான விஷயத்தை சொல்வது என்றால் சொல்லுங்கள். அறிவுபூர்வமான விஷயங்களை சொல்வதாக இருந்தால் சொல்லுங்கள். புதிய விஷயங்களை சொல்ல ஆசைப்பட்டால் சொல்லுங்கள். குர்ஆன் ஆயத்தை இப்படி போட்டு சொல்லிட்டு சொல்ல வேண்டாம். குர்ஆன் எப்படி போட்டால் நீ என்னை படித்து என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதில் அது சரியாக இருக்குதான்னு உன் மனசு சொல்லணும். அப்படி இருந்தால் சொல்லுங்கள். நான் கேட்க தயாராக இருக்கிறேன். மற்றபடி தேவையில்லாத விஷயங்கள் பேச வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை பேசுறதுக்கு அல்லாஹ் சலாம் கூறிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எந்த விஷயம் முன்னும் பின்னு ஜாக்கிரதா இருக்குன்னு ஒரு ஆயத்தை ஓதி விஷயத்தை புரிஞ்சு அதன்படி நடப்பதற்கோ பேசுவதற்கோ எழுதுவதற்கோ சொல்லுவதற்கோ நீங்கள் முன்னும் பின்னும் மேலும் கீழ் 4 பக்கம் ஒழுங்காக பார்த்துக்கணும். சொல்ல சரியா தவறாக பேசிடக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய வார்த்தையாச்சு. நம்ம சர்வசாதாரண பேசி விளையாட்டை பேசிடக்கூடாது. அந்த எண்ணம் முதல்ல வரணும், எல்லாத்துக்கும் வரணும். அதுக்கப்புறம் பேசுவதையோ எழுதுவதையோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் பேசுனதில் எந்த விஷயம் புரியல. இப்போ நான் பேச தெளிவாக சொல்லிட்டவங்க எல்லாரும் தெளிவாக ஆதாரத்தோடு காட்டிட்டேன். எது புரியல உங்களுக்கு? நான் சொல்வதில் சரியாக புரியல, நீங்கள் என்ன சொன்னீங்க சரியாக கேட்கல, சரியாக புரிய அப்படி இருந்தால் சொல்லுங்கள். திருப்பி அந்த விஷயத்தை கொஞ்சம் எளிதாக சொல்கிறேன். மற்றபடி உங்கள் நல்லா சொல்லியிருக்கேன், எல்லா விஷயம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஓதி அடுத்த வாரம் சந்திப்போம். அதற்கு இன்னும் 2 நாளில் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக சில கேள்விகளை அனுப்பி வைக்கிறேன். மேலும் அதையும் பாருங்கள். இதுக்கு பதில் வந்துருச்சுன்னா அடுத்த கேள்விகளுக்கு அனுப்புகிறேன். இதில் பதில் வராவிட்டால் நான் மேற்கொண்டு டார்ச்சர் பண்ண விரும்பவில்லை, அதிகமாக கஷ்டம் கொடுக்க விரும்பவில்லை. இதுக்கே நீங்கள் முழு முயற்சி செய்து பதிலை தாருங்கள். பேசினேன் அல்லாஹ் அனுமதி கொண்டு தாருங்கள். இன்ஷா அல்லாஹ். ஏதாவது சொல்ல வேண்டியிருக்குதாம்மா உங்களுக்கு? தம்பிமார்களே உங்க சொல்ல வேண்டியிருக்குதா? சரி, போதுங்க.
உங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.